வெல்கம் டு சானா சூப்பர் ஐடியா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டமேனு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ கூட உளுந்தா கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ குட்டியாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ மிளகாவும் நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உப்பு போட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், வறுத்துக்கலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ முட்டை உடைச்சிக்கலாம். முட்டை உடைச்சி அதில் போட்டுக்கலாம். ஓகே, முட்டை உடைச்சி போட்டோமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். நான் இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினோம்னா இப்போ அப்பளத்தை எடுத்து அதில் ஊற வச்சுக்கலாம். பின்னாடி திருப்பி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஊற வச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதை அப்புறம் நம்ம செஞ்சு வச்சு முட்டை பொடி மாசை எடுத்து அதில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி மாதிரி போட்டு பேஸ்ட் எடுத்து இப்போ கார்னரில் பூசிக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். நம்ம இதை போட்டு ஒட்ட வச்சுனா நல்லா ஒட்டும், அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி வச்சு அதையும் இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிறதையும் மடிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதையும் மடிச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணி அதுலேயே பேஸ்ட் பூசிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் நல்லா ரோஸ்ட் ஆனமே திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆக்கிட்டே நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் பொரிக்கணும். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் ஆனமே எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம்.
நம்மளோட கிறிஸ்பியான நியூ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.